இது ஹாலிவுட்டை மிஞ்சிரும் அப்படின்றலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் தான் இதில் ஹைலைட்ஸ். உண்மையாலுமே ஒரு நல்ல படம், ஒர்த்தான மூவி தான் மலையாளத்தில். மலையாள சினிமா இப்போ கொஞ்சம் வருஷமாவே ரொம்ப கலக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இதுவும் ஒரு மாபெரும் வெற்றி படம்னே சொல்லலாம். ஒரு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு. தமிழ் படத்தில் கூட இப்படி ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் இருக்காது, ஆனால் இதில் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் இருக்குது. அடுத்தடுத்து என்னென்னா எங்கேயுமே லேக் இல்லை. பட்ஜெட் தான் மெயின். பெரிய ஹீரோஸை நம்பி பணம் போடுறது பதிலாக சின்ன ஹீரோஸை நம்பி நல்ல கதையை போட்டோம்னா நம்ம நல்ல படத்தை எடுக்கலாம். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் மலையாள சினிமாவில் வந்திருக்க லோகா படம். பார்த்தீங்கன்னா மலையாள ஃபிலிம்னா தமிழ் ஃபிலிமோட மலையாள ஃபிலிம் பார்த்தீங்கன்னா வரவேற்பு லைக் RRR இந்த மாதிரிலாம் வரவேற்பு அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் இன்னமும் 4th வீக் தாண்டி இன்னும் ஒரு 2 வீக்ஸ் ஓடும்னு நினைக்கிறேன். 100 days அடிக்கும்னு நினைக்கிறேன். லோகா படம் நான் இது வந்து 4 டைம் பார்க்குறேன் ப்ரோ. தேட்டரில் இப்போ 4வது வாரம் ஓடிட்டு இருக்குது. ஸோ டே பை டே ஈக்குவலாக வந்து தேட்டர்ஸ் கொடுக்கறதுனால படம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. இப்பயுமே ஆல்மோஸ்ட் வந்து ஆஃப் தேட்டர் ஃபுல்லாக மாதிரி தான் படம் ஓடிட்டு இருக்குது. மலையாள சினிமாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் தான். ஏன்னா ஆல்ரெடி 250 crores வந்துருச்சு. ஸோ 30 பட்ஜெட்டு போட்டு 30 கோடி பட்ஜெட் போட்டு 250 கோடி வந்ததுன்னா பெரிய விஷயம் தான். இன்னும் வந்து இப்போ 50 கோடி வந்துச்சுன்னா 300 கோடி வந்துன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹாரர் ரேஞ்சுக்கு பிரகாரம் போயிட்டு இருக்குது. இதை பற்றி என்ன அதான் இது டிஃப்ரெண்டாக நம்ம எதிர்பார்க்காம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தவங்களுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும் படம். நிறைய பேர் ரிவ்யூ பார்த்து தான் நிறைய பேர் பார்க்க வந்தாங்க படமே. அதனால தான் லேட் பிக்கப் ஆனதுனால தான் இப்போ 4வது வாரமே படம் வந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது. இது மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவில் நிறைய ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த இதில் ஸ்ட்ராங்காக விட்டுறாங்க. கிராபிக்ஸ் இதில் ஸ்க்ரீன் பிளேல சொதப்பிடுறாங்க. இதில் நம்ம கேமராவும் சரி ஸ்க்ரீன் பிளேவும் சரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம கல்யாணி பிரியதர்ஷினிக்கு வந்து செதுக்கின மாதிரி இந்த படம் வந்து அமைஞ்சிக்குது. கல்யாணி பிரதேஷ் இதில் மற்ற படம் நடிச்சதுக்கு இதில் எப்படி இருக்கு? மற்ற படத்தில் வந்து இவங்களுக்கு முக்கியமான ரோல் கொடுக்கல. இப்போ நம்ம சிம்புக்கோட நடித்த படத்தில் மாநாடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுக்கல. இதில் வந்து கரெக்டாக வேலை வாங்கிக்கிறாங்க. கரெக்டாக ஆள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க மலையாளத்தில். பட் க்யூட்டாக இருக்கணும், அதே மாதிரி யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் க்யூட்டான ஒரு ஹீரோயினை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த ரோலை சூப்பராக அதுக்கு மேலேயே பண்ணிட்டாங்க. இப்போ சாண்டி மாஸ்டர் வருவார்னு எதிர்பார்த்தீங்களா? சாண்டி அதே மாதிரி தான் நம்ம லியோ படத்தில் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவரே சாண்டியே சொல்லியிருந்தாரு. அந்த பேஸ் எடுத்து தான் சாண்டி வந்து பிக் பண்ணி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தமிழில் ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காகவே சாண்டியை உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சாண்டி சாரும் வந்து கொடுத்த ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த கண்ணும் சரி மிரட்டுற மாதிரி வாய்ஸும் சரி எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்குது. இங்கே படத்துக்கு பார்த்தீங்கன்னா சில படம் வந்து தானே எல்லாம் அமையும். இந்த படத்துக்கு வந்து அது மாதிரி எல்லாமே அமைஞ்சிருக்கு. இப்போ அது மாறுறப்ப இந்த பொண்ணுக்கும் தெரியும் இல்லைங்களா, சந்திராக்கும் தெரியும் அவன் மாறிட்டு இருக்கிறான்ட்டு. அதை பற்றி அந்த ட்விஸ்ட் அதுதான் வந்து இப்போ நிறைய படத்தில் இந்த மாதிரி பார்த்துருப்போம். இது ஒரு வில்லன் வேணுங்கிறதுக்காக அதை வைக்கிறது. ஏன்னா ஆப்பனண்ட் இப்போ எதுவும் ஸ்ட்ராங்காக இல்லை. இந்த பொண்ணு எல்லாமே அடிக்குது எல்லாம் பண்ணுற மாதிரி கொண்டது ஸ்க்ரீன் பிளே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக தான் வில்லன் கேரக்டர் கொண்டு வரணும். எல்லாம் இந்த டெம்ப்ளேட் தான் அடுத்த பார்ட்லேயே வரும். ஒரு வில்லன் வருவான், அவனை அழிக்கிறோம், ஒரு பொட்டியில் போட்டு சாத்துறோம். இந்த டெம்ப்ளேட் மாதிரி தான் அடுத்த சீரியஸ் இருக்கும். நிறைய சீரியஸ் இது மாதிரி வரும். ஏன்னா அந்த இயர்ஸ் மட்டும் மாறும். இப்போ கரண்ட் 2015 நடக்கிற மாதிரி காட்டலாம், இப்போ பாஸ்ட்ல 2025 காட்டலாம், 2000 அது மாதிரி பாஸ்ட்ல பிரச்சனை அது மாதிரி மாற்றி மாற்றி ஒரு சாப்டராக காட்டலாம். இந்த சாப்டர் ஓகே, நம்ம ஹாலிவுட் படத்தில் எடுக்கிற மாதிரி வேற இடத்துல எடுத்திருக்காங்க. ஓகே. இப்போ இதில் பிஜிஎம்லாம் எப்படி இருக்கு? பிஜிஎம் சூப்பராக இருக்கும். நம்ம சாண்டி மாஸ்டருக்கு ஒரு போலீஸில் வரும்போது ஒரு பிஜிஎம் அடிக்கும், பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. நம்ம அனிருத்துக்கு தான் இது மாதிரி நம்ம பயங்கரமாக இருக்குன்னு நினைப்போம். இது மாதிரி பரவாயில்ல. தெலுங்குலேயும் வந்து சாம்சீன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. படத்தில் ஏதாச்சும் லேகுன்னு சொல்ல முடியாது. சில இடத்துல வந்து அந்த லவ் இது சொல்கிற மாதிரி என்னடா இதுக்கு லவ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்கும். அது 2K கிட்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது ஜாலியாக இருக்கும். 90s கிட்ஸுக்கு அது செட் ஆகாத மாதிரி இருக்கும். அந்த பார்ட்டி இது வர மாதிரி லவ் வந்து 2-3 பேர்த்து லவ் பண்ணுற மாதிரிலாம் காட்டுறாங்க. அது ஹாலிவுட் படத்தில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஹாலிவுட் கல்ச்சரில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. தமிழ் மூவிக்கும் ஹாலிவுட் மூவிக்கும் தமிழுக்கும் மலையாளத்துக்குமா? தமிழில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அதிகமாக எடுக்கிறாங்க. அது வந்து நிறைய பேர் பிளாக் மணின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, நிறைய பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. சம்பளம் ஏன் வந்து ஹீரோக்கு அதிகமாக கொடுக்குறாங்கன்னு தெரியல. சம்பளத்தை வந்து அதிகம் கொடுத்துட்டு ப்ரொடக்ஷன் வந்து கம்மி பண்ணிடுறாங்க. ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணிட்டு ஹீரோஸ் காட்டினா எப்படி ஹீரோக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா ஒரு தேட்டருக்கு வர வைக்கிறதுக்காக தான் ஹீரோ. இப்போ லோகா படம் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ப்ரொமோஷனும் பண்ணல, பெரிய ஹீரோ யாருமே இல்லை. ஆனால் ஏன் கூட்டம் வருது? நல்ல படம், நல்ல கதை, நல்ல ஸ்க்ரீன் பிளே இருந்தால் அது வந்து 3வது வாரமும் ஓடும், 4வது வாரமும், இப்போ 5வது வாரமும் ஓடும். அது எக்ஸாம்பிள் லோகா. ஸோ நீங்கள் வந்து ஹீரோவை செலக்ட் பண்ணாதீங்க, கதைக்கேற்ற ஹீரோ செலக்ட் பண்ணுங்க. தமிழில் என்ன பண்ணுறீங்கன்னா கதைக்கேற்ற ஹீரோ செலக்ட் பண்ணிட்டு ஹீரோக்கு தகுந்த கதையை ரெடி பண்ணுறாங்க. அப்படி பண்ணாமல் கதையை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கங்க,
அந்த கதைக்கு தகுந்த ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி அதுக்கு தகுந்த கேரக்டரை அசம்பிள் பண்ணீங்கன்னா படம் வந்து பிளாக் பஸ்டர் அடிக்கும். எக்ஸாம்பிள் லோகா. இது மியூசிக் டைரக்டர் இதில் மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாட்டும் சரி, அந்த பழைய சாங் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுவும் ஒரு ரீசன். பழைய பாட்டு நிறைய பேர் தமிழ் யூஸ் பண்ணுறாங்க, இதுக்கு அந்த சாங் அடாப்டாக இருக்குது. அந்த ஹீரோயின் நடந்து வர அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் வர்றதுக்கு அழகாக காட்டுறதுக்கு அந்த பாட்டு ஒரு முக்கியத்துவம். ட்விஸ்ட் நிறைய இருக்குது. அது நான் எக்ஸெப்ட் பண்ணியதுனால எனக்கு கொஞ்சம் சரியா ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து ட்விஸ்ட் நிறையா இங்கே எக்ஸைட்மெண்ட்டாக பார்ப்பாங்க. ஓவராலாக படம் வந்து சொல்ல தேவையில்ல, 4வது வாரம் வெற்றிகரமாக ஓடுது. ஸோ இது மாதிரி படங்கள் தமிழில் எடுங்க, ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் கம்மி பட்ஜெட்லேயே ட்ரை பண்ணுங்க. இவ்வளோ பட்ஜெட் போட்டு எடுத்தாலும் டிக்கெட் ரேட்டு 100 200 தான். நீங்கள் ஓவர் பட்ஜெட் பண்ணாமல் படத்துக்கு தகுந்த பட்ஜெட்டை எடுத்து படம் எடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சந்திரா கேரக்டரு, அந்த பொண்ணோட கேரக்டர் சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னும் ட்விஸ்டில் இருக்குதுன்னு சொல்லலாம். எது மாதிரி கதை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படம் பேட்ஸ்மேன் இருக்கு இல்லைங்களா, பேட்ஸ்மேனு இதெல்லாம் எப்படி ஸ்பைடர்மேன் கடிச்சா இதாகும், அந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் கொண்டு வந்து இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லோகா படத்தில் எப்படி நார்மல் கேர்ளில் இருந்து நார்மல் பொண்ணில் இருந்து சந்திராக்கு மாறுறாங்க அப்படின்றது தான். அதாவது அந்த இது பார்க்க இல்லைங்களா, காட்டேரி, அந்த காட்டேரிக்கு எப்படி மாறுறாங்க அதுதான். கல்யாண பிரதேஷ் அவங்க அந்த பொண்ணு வந்து தமிழ், மலையாளம், ஹிந்தி எல்லாத்துலேயும் நடிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்காங்கன்னா சூப்பராக அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாண்டி மாஸ்டர் யாருமே எதிர்பார்க்கல காட்டேரியா மாறுவாருன்ட்டு. அவரு கொடுத்த இதுவும் சூப்பராக இருக்குது. அவரு கொடுத்த கேரக்டரும் நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன படத்துல? எனக்கு பிடிச்ச சீனு எதிர்பார்க்காதது சாண்டி மாஸ்டர் அவங்க அம்மாவை இது பண்ணுறாங்களே, டார்கெட் வச்சு கொள்றாரு பார்த்தீங்களா, அதுதான் நான் எதிர்பார்க்காத சீனு. தமிழ் படத்துக்கு மலையாள படத்துக்கு என்ன உங்களுக்கு டிஃப்ரெண்டாக பார்க்குறீங்க? தமிழ் என்ன இன்னும் டெவலப் பண்ணீங்க? தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஹாரர் மூவியில் போட்டிருந்தா நல்லாயிருக்கும் தமிழ் படம் பொறுத்த வரைக்கும். தமிழ் சினிமாவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பட்ஜெட் படமாக எடுக்காமல் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படமாக எடுத்து கருத்துள்ள படமாக எடுத்தால் இன்னும் கொஞ்சம் வியூஸ் நல்லா போகும், மக்கள் மனதில் போய் பிடிக்கலாம். கேமியோ பண்ணியிருக்காங்களா? புரியல ஜி. கேமியோ ரோல் யாராவது வராங்களா? கேமியோ ரோல் லாஸ்ட்டில் வராங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்கு இதுக்கா இண்டிபெண்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு இதில் வந்து தான் யார் லோகா அப்படின்ட்டு தெரியும். என்னங்க யுவினோ தாமஸ் ஓகே, அவர் கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. என்னங்க சூப்பராக இருக்குது. நான் என்னமோ ஏதோ சரி இப்போ அப்படின்னு தான் போனேன், சரி போய் பார்க்கலான்ட்டு. இருந்தாலும் ஃபஸ்ட்டு இருந்தே போக மூவி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு லேக் இல்லாமல் போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்ட்டு தான் போயிட்டு இருக்குது. இது ஹாலிவுட்டை மிஞ்சிரும் அப்படின்றலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் தான் இதில் ஹைலைட்ஸ். சின்ன பொண்ணு வருவாங்க ஃப்ளாஷ்பேக்கில். ஆமாம், சூப்பராக பண்ணியிருக்கு. என்னன்னா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாத அந்த பொண்ணை வந்து எப்படி ரத்த காட்டேரியா மாறுது அப்படின்றது தான் அதில் இருக்கிற ட்விஸ்ட்டு. லோகா படம் ஒரு நல்ல படம் ப்ரோ, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த படம் பார்த்துட்டு இந்த படத்தோட ரிவ்யூஸு சோசியல் மீடியாலாம் பார்த்துட்டு என்ன இந்த படத்துக்கு ரொம்ப ஹைப் இருக்குன்ட்டு என்னதான் இருக்குன்னு தான் உள்ளே போனேன். உண்மையாலுமே ஒரு நல்ல படம், ஒர்த்தான மூவி தான். மலையாள சினிமா இப்போ கொஞ்சம் வருஷமாகவே ரொம்ப கலக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இதுவும் ஒரு மாபெரும் வெற்றி படம்னே சொல்லலாம். 4வது வாரம் ஓடுது, எப்படி? 4வது வாரம் ஓடுறதுக்கு காரணமே இந்த படம் எங்கேயுமே லேக் இல்லாமல் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பு ஆடியன்ஸும், இப்போ சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, நார்மல் யங்ஸ்டர்ஸு இல்லை ஏஜ்டு பீப்புள் எல்லாருக்குமே பிடிக்கும் விதமாக இந்த படம் இருக்குது. ஒரு ஹாலிவுட் லெவல் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த தரத்துலையும் சொல்லலாம். பட் ஒரு எல்லா சினிமாவும் கலந்து ஒரே படமாக இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு லேக் இல்லாமல் அந்த மாதிரி இருக்குது. நல்ல படம்.
படத்துல பிடிச்ச சீன்னா நிறைய இருக்கு. இந்த படத்தோட மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்சன் அவங்கள காட்டுற ஒவ்வொரு சீனுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட அவங்களோட ஃபேனுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக ஒவ்வொரு ஃப்ரேமுமே அவங்கள வச்சுருக்காங்க. அவங்க திடீர்னு அந்த இது மாதிரி பல்லுலாம் இது பண்ணிட்டு வரோம், அதெல்லாம் பார்க்கறதுக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரோலா அப்படின்னு ஆச்சரியப்பட வச்சிருச்சு. அந்த அளவுக்கு துளியுமே ஒரு லேக் இல்லாமல் சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காங்க அவங்க. ஓகேங்களா? இப்போ சாண்டி மாஸ்டரோட கம்பேக். சாண்டி மாஸ்டரை நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு பண்ணியிருப்பான்னு சொல்லி. சூப்பரான ரோல் அவருக்கு கொடுத்துருக்காங்க. அது அவர் என் துளி கூட மிஸ் பண்ணாத சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காது. அது மிகப்பெரிய விஷயம். சாண்டி மாஸ்டரை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணோம். அவருக்குள்ள நிறைய திறமைகள் இருக்குது. நான் இந்த படத்தை பார்த்தோம் வியந்து பார்த்தேன் சாண்டி மாஸ்டரை. உண்மையாலுமே அவர் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். தமிழ் டப்புடு சூப்பராக இருந்துச்சு, நல்லாவே புரிஞ்சு. தமிழ் டப்புல தான் நான் பார்த்தேன். எங்கேயுமே பெருசாக மிஸ்டேக் இல்லை, சூப்பராக பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் பெருசாக இல்லை. இந்த லாஜிக்கு அது இதுன்னு இந்த மாதிரி ஜானர் படத்தில் நம்ம பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? லாஜிக் பார்க்காம தான் பார்க்கணும். மற்றபடி ஒரு சினிமாவை பார்க்கும்போது சூப்பர் சினிமா, சூப்பர் படம். செகண்ட் சாப்டர் 2ல ஏதாச்சும் எதிர்பார்க்கலாம்? படம் முடிய இப்போ எண்டு கார்டு பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வித்தின் செகண்டாக காட்டுறாங்க. நிறையா பாகம் இது தொடர்ச்சியாக வருதுன்னு. இப்போ ரெண்டாவது இதுவுமே சந்திரா ஃபர்ஸ்ட் பாகம்னு தான் வச்சுருக்காங்க. நிறையா வரப்போது லீடு ஓப்பனாகவே கொடுத்துருக்காங்க. கேமியோ மாதிரி படத்தோட ப்ரொடியூசர் துல்கர் சல்மானும் லாஸ்ட்டாக என்ட்ரி கொடுக்குறாரு. இல்லை சந்திரா கேரக்டர் அந்த பொண்ணு வந்து அடுத்த சாப்டர்லையும் வரும் வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வரணும். ஏன்னா வந்தால் மட்டும்தான். இப்போ சந்திரா 1 4வது வாரமும் இவ்வளோ சூப்பராக ஓடிட்டு இருக்குன்னா மெயின் காரணமே அந்த பொண்ணு தான். அட்லீஸ்ட் ஒரு கேமியோ மாதிரியாவது சாப்டர் 2ல நம்ம கல்யாணியை கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த படத்தை இதே மாதிரி அடிக்க முடியும். இல்லை அவங்க மிஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா படம் முடிகிற வரைக்குமே அவங்க நல்லா ஹெல்த்தியாக ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சூப்பரான படம் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த பார்ட்டும் சொதப்பாம. ஏன்னா 2வது பாக படங்கள்லாம் நிறையா தோல்வியை சந்திச்சுட்டு போயிட்டு இருக்கு. கேமியா எல்லாமே அதான் வித்தின் செகண்ட் தான் வராங்க. டீசெண்டாக காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாகத்தில் ஏதாவது ஐடியா இருக்கும். பிஜிஎம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ சாண்டி மாஸ்டர் நெக்ஸ்ட் பார்ட்டில் வரதுக்கு ஐடியா இருக்குங்க? நெக்ஸ்ட் பார்ட்டில் வராத மாதிரி தான் இவரை முடிச்சிருக்காங்க இந்த படத்தில். மேபி இந்த ஜேனரே வேற மாதிரி ஜேனர் ஒரு பொட்டியில் அடைப்பாங்க. அதுலேருந்து மறுபடியும் உயிர் கொடுத்து கூட வர வாய்ப்பு இருக்குது. அது நாம திரும்ப டேரக்டர் கையில் தான் இருக்கு. மலையாள சினிமாவும் தமிழ் சினிமாவுக்கும் உள்ள ஒரே டிஃப்ரெண்ட் என்னன்னா பட்ஜெட் தான். பட்ஜெட் நம்ம தமிழ் சினிமாவில் பட்ஜெட் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, பெரிய பெரிய ஹீரோஸ் வச்சு தான் படம் பண்ணணும். அது ஓடுதா ஒல்லியா வாரானா 4 படம் ரிலீஸ் பண்ணால் 5 படம் ரிலீஸ் அந்த நோக்கத்தில் ஓடிட்டு இருக்காங்க. மலையாளம் அப்படி கிடையாது. ஒரு படம் நல்லா ஓடிட்டு இருந்தா அடுத்த வாரம் அந்த படத்தை கெடுக்காம வசூலை கெடுக்காம அடுத்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட யோசிக்கிறாங்க. இதுதான் 2 பேர்த்துக்கும் இல்லை. இப்போ இது அந்த சந்திரான்ற கேரக்டர்ல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? அதான் சொல்லிட்டேன். அவன் எனக்கு சந்திரா கல்யாணி ரொம்ப பிடிக்கும். அவரோட தீவிர ஃபேன் நான். அவங்க காட்டுற ஒவ்வொரு சீனுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வித்தின் செகண்ட்ல ஒரு ஆக்ஷன்ல ஹீரோ சின்ன பையன் இருப்பான், அவனை டப்புன்னு தள்ளுவாங்க. அந்த சீன்லாம் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாம தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த இதுவாக மாறுறாங்கல்ல, ஒவ்வொரு இடத்துலையும் மாறும்போது ஒரு பெரிய பில்டிங்லேருந்து அப்படியே கீழே வருவாங்க. வேற லெவலில் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. புரியல? ஹீரோவுக்கு டீசெண்டான ரோல் சூப்பராக இருக்கு. பட் அவருக்கு நிறைய பேர் சந்திரா அந்த ரோலுக்கு தானே ஸ்கோப் இருக்கு, அவருக்கு இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கடைசி வரைக்குமே ஒரு கட்டத்தில் சந்திரா கேரக்டரே லோ ஆயிரும். ஹீரோ இருந்தால் தான் அந்த இடத்துல மூவ் ஆக முடியும். அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கும் டீசெண்டான ரோல். ஹீரோ ஹீரோயின் இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் ஹீரோக்கு தெரியும் இந்த பொண்ணு வந்து இது 2 பேரும் அடுத்த சாப்டர்ல ஏதாச்சும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது டைரக்டர் கையில தான் இருக்கு. பட் ஹீரோயின் இந்த பாட்டில் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கும் லவ் வந்த மாதிரி ஃபைனலாக சொல்லிட்டு நான் வேற ஏரியா கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க. மேபி அடுத்த பாட்டில் வந்து இதே சேனலில் முடிச்சாங்களா சேர மாட்டாங்க. ஏதாவது படம் ஓடி இருக்கு லவ்வை கொண்டு வரலாம் அப்படின்னு டேரக்டர் ஏதாவது வேற விதமாக மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னா இந்த பையன் நம்ம தமிழ் படத்தில் மாதிரி ஹீரோயின் எங்கே இருக்கான்னு தேடி போகிற மாதிரி வந்துருச்சுன்னா வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ கேமியோ ரோல் நெக்ஸ்ட்ல எப்படி வரும் அப்படின்றது பாருங்க. அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க துல்கர் சல்மான் தான் நெக்ஸ்ட் பார்ட்ல ஹீரோ மாதிரி பண்ண போறாரு அப்படின்ட்டு. மற்றவங்க எல்லாருமே ஒரு சின்ன கேமியோ மாதிரி பண்ண போறாங்க.
வராரா என்னன்னு தெரியல. மம்முட்டி மாதிரி ஆக்டர் எல்லாமே நான் லோகா படத்தை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்த பாட்டில் பெரிய பெரிய ஹீரோஸ் இல்லாமல் இவங்களே வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேக்கு முக்கியத்துவம் பண்ணால் இன்னும் நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய ஹீரோஸ் நம்பி தமிழ் சினிமா ரொம்ப மலையாளம் அப்படி பண்ண வேணும். இப்போ மற்ற தமிழ் ஃபிலிமோட இந்த மலையாள ஃபிலிமு வந்தது, இது பீக்கில் ஓடுது. மற்ற ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழ் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா 1 வீக் 2 வீக்கில் படம். அது ஆடியன்ஸோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி மலையாள சினிமா புரிஞ்சு வச்சு படம் எடுக்கிறாங்க. தமிழ் சினிமா அப்படி கிடையாது. ஒரு படம் பார்க்க டைமே தர மாட்டுறாங்க. 5 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நம்ம ஆடியன்ஸ்க்கு சண்டே ஒரு நாள் தான் லீவு கிடைக்கும். மேபி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 2 நாள் லீவு கிடைக்கும். 5 படத்தையும் பார்க்க டைம் கிடையாது. நீங்கள் அதுக்குள்ளாரே அடுத்த வாரம் 5 படம் விட்டீங்கன்னா ஒரு சில படங்கள் ஆடியன்ஸ்க்கே தெரியாது. 2வது ஒரு படம் பார்த்தாலும் மனசுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கணும். அதை லோகா நிரூபிச்சிருக்கு. ஓகேங்களா? மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி அதை ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு படம் எடுக்கிறார். ஓவரால் குட் மூவி. இந்த படத்துக்கு 10க்கு எவ்வளோ? 10க்கு 9.5 கொடுக்கலாம்.